முக்தி பூர்ணம் மெய்யாகவே சதுயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர ரூபிக மகான்மீராய யெகோவான் தாளையாண்டவர்களை இருத்திப்பாள். பரமனே உருவேடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசே காமீல் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து வேதமே தூலம் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லா பாஷைகளிலும் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு. அதனால தான் அகராதி டிக்ஷனரி அப்படிங்கிறதுல ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் தெய்வம் இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென. அப்போ அந்த வேதத்தை அருளியவர்கள் என்ன அர்த்தம் வச்சிருக்காங்களோ அந்த அர்த்தம்தான் அதுக்கு பொருந்தும். வேற அகராதியில் உள்ள அர்த்தம் பொருந்துமானா சில இது பொருந்தும், எல்லா இதுவுமே பொருந்தாது. ஏன்னா அருளியவங்க என்ன அர்த்தம் தானே அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு இந்திரஜாலத்தினால் வந்த உருவினில் அந்த கருநாதம், இந்திரஜாலத்தினால் வந்த உரு அப்படின்னு வேதத்தில் வருது. நீங்கள் அகராதி டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இந்திரஜாலத்துக்கு இந்திரனுடைய ஜாலம், மாயாஜாலம், இது போல் அர்த்தங்கள் தான் இருக்கும். நம்ம தெய்வம்தான் இந்திரஜாலம் என்பதற்கு இந்திரிய ஜாலம், இந்த தேகமானது இந்திரிய ஜாலத்தினால் வந்த உரு அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. அதுபோல் அகராதி டிக்ஷனரியில் வச்சு தெய்வீக நூல்களுக்கு அர்த்தம் பார்த்தால் சில இதுக்கு அர்த்தம் இருக்கும், சில இதுக்கு இருக்காது. ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் உடையதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வேதம். இப்போ நமக்கு வேதம் என்றால் எழுத்தாலான வேதம் தெரியும். ஒவ்வொரு ஞானிகளும் வேதங்கள் இறக்கியிருக்காங்க. இப்போ வேதம் என்பதற்கு ஆகமம், சுருதி, மறை. ஏன்னா இறைவனும் நமக்குள்ள மறைஞ்சிருக்கார். அப்படி மறைந்திருக்கிற இறைவனை மறை மூலமாக தெரிஞ்சிருக்கோம். அப்போ வேதம் என்பது முதல்ல எழுத்தாலானது வேதம். அதை வேதத்தை அருளியவர் தனக்குள்ள இறைவனை தரிசித்து தான் கண்டதை இந்த உலக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேதமாக இறக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் புராணங்கள்லாம் வரும், புராண கதைகள்லாம் நிறைய கதை, நம்பவே முடியாத கதைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் புராண கதைகள்னே பேர். இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். ஆனால் வேதம் என்பது தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தரிசித்த ஞானிகள் நாம தெரிஞ்சு, அவருக்கு தான் தெரியுமே, நமக்கு தெரியாது, தெரியணும், உலக மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அருளி உள்ளது தான் வேதம். இந்த வேதம் என்பது இப்போ நமக்கு எழுத்தாலான வேதம் நல்லா தெரியும். பைபிள் கூட பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு பெயர் சொல்கிறாங்க. குரானுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக முகமது நபி அவர்களுக்கு அவர் மூலமாக அருளப்பட்டது, அதுதான் குரான்கிறாங்க. அதாவது இது அல்லாஹ் தான் கொடுத்தது. யார் மூலமாக? முகமது நபி மூலமாக. அப்படி தான் முஸ்லீம்கள் சொல்கிறது. குரான் என்பது
அல்லாஹ் அந்த இறைவன் முஹம்மது நபி தூதர் முஹம்மது நபி மூலமாக இந்த உலக மக்களுக்கு இறக்கி அருள்னது. அதனால் அவங்க உலகத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசல்னாலும் அந்த ஒரிஜினல் அரபி பாஷையில் இருக்கின்ற அந்த குரானை தான் ஓதுறாங்க. நம்ம வேதத்தில் தெய்வம் அவர்கள் வேதம் ஆசான் திருமேனி வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வேதம் என்பதற்கு ஆசானுடைய திருமேனி அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இப்போ நாமளும் முன்னால் வேதத்தை முன்னிறுத்தி வைக்கிறோம். ஒரு திருமணமே கூட ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு காஷாய துணி போட்டு ஒரு சிக்கு பலகை அதுக்கு ஒரு காஷாயம் வச்சு வேதத்தை வச்சு அதுக்கு ஒரு புஷ்ப மாலை போட்டால் அதுதான் குரு சன்னிதானம், அதுதான் குரு திசை. அங்கே நின்று அதை பார்த்து அதுக்கு முன்னால் நின்று ஒரு திருமணத்தை நடத்திடுறோம். அப்போ நாமளும் அந்த வேதம் ஆசான் திருமேனி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணங்க அது பயன்பாட்டில் இருக்குது. வேதம் ஆசான் திருமேனிங்கிற போது தெய்வமோருடைய திருமேனி வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது மட்டும்தான் அவர்களுடைய திருமேனி மட்டும்தான் வேதமா அப்படின்னு பார்த்தா அமுதகல ஞான போதத்தில் மெய் பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூலமாகும். மெய்யையும் பொய்யையும் பிரித்து காட்டும் வேதமே தூலமாகும். பொய் உடல் உயிர் மெய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ நம்மளுடைய தேகமும் இதற்கு வேதம் என்ற பெயர் இருக்கு. ஏன்னா வேதம் என்பது இறைவனை பற்றி பேசுவது வேதம். இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறதுனால இதற்கும் வேதம் என்ற பெயர் இருக்கிறது. மெய்நிலை போதத்தில் முதல் கேள்வி, இப்போ ஒருத்தர் கேள்விக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாரு. தெய்வம் கேட்குறாங்க, அங்கமதில் முதலாய் உதித்த பொருள் எங்கே, உதித்த பொருள் எங்கே, அப்புறமும் ஆருயிரின் நிலைத்த தலம் எங்கே. அங்கமதில் முதலாய் உதித்த பொருள் எங்கே, ரைட்டுங்களா? இது கேள்வி. அங்கம்னா தேகம், தேகத்தில் முதலாக உதித்த பொருள் எங்கேங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் எதுன்னு தெரிஞ்சால் தானே அப்புறம் எங்கேக்கு போகலாம். நம்ம எங்கேக்கெல்லாம் போகல, எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மெய்நிலை போதத்தில் வேத முதலான உயிர் நிலைப்பிடமும் எங்கே, இது அடுத்த பக்கத்திலே இந்த பதில் வருது. இந்த இடத்துல நீங்கள் வேதம்னு எழுத்தாலான வேதத்தை போட்டிங்கன்னா என்றைக்குமே பொருந்தாது. வேதம் என்பது இந்த வேதம் என்பது கண்ணால் பார்க்கக்கூடியது, உயிரானது கண்ணால் பார்க்க முடியாது, அது அரூபம், அது பரிசுத்த ஆவி. அப்போ இந்த இடத்துல வேத முதலான உயிர் என்பது போது தேகத்தில் முதலான உயிர் அது இருப்பிடமும் எங்கே அப்படின்னு இந்த இடத்துல வேதம் என்பதற்கு தேகம் என்ற ஒரு அர்த்தத்தை பொறுத்துனாத்தான் அது சரியாக இருக்கும், பொருந்தும். சொல்லறிய நாள் வேதம் அங்கம் மாறும், சுருதி முடி பேசி வரும் வேதாந்தங்கள். சொல் அறிய, சொல்லுவதற்கு அறிய அல்லது சொல்லால் அறிய. இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன், வேதத்தை படித்து அந்த சொல்லால் தான், தெய்வ சொல்லால் தான் அறிஞ்சிக்கிறோம். சாலையில் மெய்வழி குருசாமி தேவர்னு ஒரு அனந்தர் இருந்தார். அவர் தான் என்கிட்ட 4 தேகம் என்பதற்கு இல்லை 4 வேதம் என்பதற்கு 4 தேகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். எனக்கு அவர் சொன்னபோது என்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா வேறு யாரும் அப்படி பேசலை. ஆனால் இப்போ இந்த வாக்கியத்தை படிக்கும் பொழுது தான் ஆமாம் அப்படி ஒரு அர்த்தம் அந்த இடத்துல பொருந்தது. 4 இப்போ நீங்கள் ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் அப்படின்னு 4 வேதங்கள் தான் சொல்கிறாங்க. சமஸ்கிருத வேதம் 4 வேதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
ரிக் யஜுர் சாமம் அதர்வனம். நம்ம தெய்வமும் அவர்கள் தூல திருமேனியாக இருக்கும் பொழுது அருளப்பட்டது 4 வேதங்கள் தான். அப்போ இந்த 4 வேதம் என்பது நமக்குள்ளே இருக்கின்ற மனிதன்கிட்ட இருக்கிற அந்த 4 தேகத்துக்கும் ஒரு தொடர்பு உடையதாக இருக்குது. சொல்லறிய 4 வேதம், 4 வேதம் அங்கமாறும் சுருதி முடி. நாம் சுருதினாலும் வேதம், சுருதினாலும் வேதம். இந்த முடி என்ற ஒரு வார்த்தைக்கு முடிவு என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சொல்லறிய 4 வேதம் அங்கமாறும் சுருதி முடி. இந்த சுருதி முடியில் இப்போ இந்த வேதத்துக்கு எழுத்தாலான வேதத்துக்கு முடிவுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் தேகத்துக்கு முடிவுன்னு இருக்குது. தேகத்துக்கு இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவு இப்படின்னு இருக்குது நமக்குள்ள. அப்போ இந்த சுருதி என்ற ஒரு வார்த்தையில் தேகம் என்ற ஒரு அர்த்தம் கொடுத்தா தான் தேகத்தினுடைய முடிவை பேசி வரும் வேதாந்தங்கள். சொல்வதற்கரிய இந்த 4 வேதம், இந்த 4 தேகம் அங்கமாறும் சுருதி முடி வேத முடி தேகத்தினுடைய முடிவை பேசி வரும் வேதாந்தங்கள். வேதாந்தங்கள் அதை பற்றி எல்லாம் பேசுது அப்படிங்கிற அர்த்தம் அந்த இதில் வருது. பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் அந்த பாடலையும் பார்த்திங்கன்னா, கல்லாலின் புடையமர்ந்து, கல் ஆலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 இருக்கும். 4 மறை ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் 4 வேதத்தையும் அவங்க படிச்சுட்டாங்க. நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 அவருக்கு 4 வேதங்களை படித்து வச்சுருக்காங்கங்க. ஆனால் ஞானம் கிடைக்கல. 4 வேதம் படிச்சிருக்காங்க, ஆனால் ஞானம் அடையலை. அப்படி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கிறந்த பூரணமாய். பூரணம் என்பது இறைவன். எங்கே? அவர் தாங்க பூரணம். நாம் மனிதனெல்லாம் குறை தேகி. அப்போ இறைவன் தான் பூரணம். அப்போ அந்த இறைவனை எப்படி அடைய முடியும்? வாக்கு இறக்கணும். வாக்கு இறக்கணும்னா எப்போ இறந்து போகும்? பேச்சு மூச்சு அற்ற தவநிலைக்கு போனால் தான் இந்த வாக்கு பேச முடியாது. பேசுவதற்கு காற்று வேணும், சுவாசம் வேணும். அந்த தவநிலைக்கு போன உடனே அந்த சுவாசமானது மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவநிலைக்கு போன முன்னே அப்பந்தான் வாக்கிறந்த பூரணமாய். மறைக்கு அப்பாலாய். இந்த இடத்துல மறை என்பது தேகத்திற்கு அப்பால். இப்போ நமக்கு தூல தேகம், இதுக்குள்ள ஜீவ தேகம், அடுத்தது காரண தேகம், அதையும் தாண்டி இருக்குது மகாகாரண தேகம். அப்போ வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய். எல்லாம் தான் இறைவன் தாங்க எல்லாம். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. அவர் சொல்லலை, ஆனால் சொல்கிறார். நீங்கள் நம்ம தெய்வங்களுடைய வரலாறில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க தனக்குள்ள இறைவனை நோக்கிய அந்த பேரின்ப பயணத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த பேரின்ப கடலில் போய் மாட்டிக்கிறாங்க, திரும்பி வர முடியாத அளவுக்கு. ஏன்னா குரு சொல்லி கொடுத்த எல்லையெல்லாம் தாண்டி போகிறாங்க. அப்போ அப்படி மாட்டினவன் நம்ம தெய்வம் அவர்களை குரு பெருமான் வார்த்தையிலேயே சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் எங்கே இருந்தாரெல்லாம் தெரியாது. ஆனால் தன்னுடைய சிஷ்யர் மாட்டிக்கிட்டாரு, உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு, வர முடியாத நிலையில் இருக்காருன்னு தெரிஞ்சு அப்போ அங்கேருந்து கூட்டிகிட்டு வரார். அங்கேருந்து அப்போ எப்படி கூட்டிகிட்டு வந்திருப்பார்? அவருடைய நினைவை வச்சுட்டான். அவருடைய நினைவை கொண்டு தெய்வங்களுடைய நினைவுக்குள்ளே போய் இதுதான் பாதை அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சொல்லலை, ஆனால் சொல்கிறாங்க. சொல்லலை, வார்த்தையில் சொல்லலை, ஆனால் செயல் உள்ளுக்குள்ளே மாட்டினவங்களை இழுத்து கொண்டு வெளியில் கொண்டு வராங்க. அப்படித்தான் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து.
எதை நினைக்கக்கூடாது? இந்த புறத்தை நீங்கள் நினைச்சா அக நினைவு வராது. புறத்தை நினைத்து கொண்டிருந்தால் அக நினைவு வராது. அப்போ இதையெல்லாம் புறத்தையெல்லாம் மறந்தாதான் அக நினைவு வரும். அப்போ நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வாம். இது வரைக்கும் வந்த எல்லா ஞானிகளும் இந்த பாவ தேகம் யமன்ட்ட மாற்று இந்த தேகத்தை எப்படி மாய்த்து கொண்டார்கள் என்றால், இப்படியே ஒரு குரு பெருமான் மூலமாக அவங்க கூடயே இருந்து இந்த ஞானத்தை பெற்றிருக்காங்க. ஒரு சின்ன கதை. ஒரு ஞானிகிட்ட ஒரு சிஷ்யர் சேர்றதுக்கு சிஷ்யர் வர்றார். 2 கால்லையும் துணியை வச்சு கட்டியிருக்கார். என்னப்பா இப்படி காலில் கட்டு போட்டு வந்திருக்கியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறார். குருவே, எங்கள் கோயிலில் தீ மிதி திருவிழா எங்கள் பூசாரி சொன்னார், நீ தீயில் மிதிக்க இறைவனை தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் தீயில் மிதித்தேன், 2 காலம் புண்ணாக போச்சு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு குரு சொன்னாராம், தீ என்பது இந்த கண்ணில் பார்க்குற தீ இல்லை. இந்த தீயை மிதித்தா, கண்ணில் பார்க்குற தீயை மிதித்தா அது சுடத்தான் செய்யும். தீ என்பது ஜோதி, அறியாமை என்னும் இருளை நீக்குகின்ற அந்த ஜோதி மெய்யான குருபிரான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ஜோதி காட்டுற வழியில் நடக்க உனக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். இப்படி தீயில் நடந்தாலாம் என்னைக்கும் இறைவனுடைய தரிசனம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம். நிறையா மக்களுங்க இப்படி தவறான புரிதல்கள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்னது காலையே நடக்கிறது. கோயிலுக்கு என்னங்க பேர்? பாத யாத்திரை. கரெக்டு. அம்மன் கோயில் நிறைய, பழனிக்கு எல்லாம் பாத யாத்திரை. ரைட். பாத யாத்திரை போய் தான் இறைவனை தரிசிக்க முடியும். ஆனால் அந்த பாதை இந்த தரையில் படுற இந்த பாதம் அல்ல. அது மண் தீண்டா பாதத்தை கொண்டு தான் இறைவனை தரிசிக்க முடியும். அதுதான் நற்றாளை பற்றி கேட்டார். தெய்வம் நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சர்வத்திலும் நின்றாடும் குஞ்சித பாதத்தை, நம்ம தேகம் முழுக்க அது ஆடுது. சர்வத்திலும் நின்றாடும் குஞ்சித பாதத்தை 7 நிலை கம்பமாய் மூவுலகும் ஊடுருவி நிற்கும் அந்த அழியாத திருப்பாதத்தையே நற்றாள் என்றார்கள். ஒன்னொன்றுக்கும் தெய்வம் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினிஷனை முதல்ல உள்ளே வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்னைக்காக ஒரு நாள் புரியும். அறிவு என்பதை பற்றி கூட தெய்வம் ஒரு ஜீவேசரின் சந்நிதி முன்னிலையில், முதல்ல ஒரு ஜீவேசரின் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து, நம்ம நினைவு புற எண்ணம் அடுத்து ஜீவனுக்குள்ள நுழையுது. ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை, யார் அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசம்? இறைவன் தான். அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அப்போ இந்த இடத்துல ஆகம துலக்க அறிவுன்ன உடனே நீங்கள் 4 வேதத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க முடியாது. அது தேகத்தை துலங்க வைக்கக்கூடிய அறிவு. குரு முகூர்த்தமாக இப்போ அனந்தர்களுக்கு அந்த உபதேச இரவில் அந்த ஆகம துலக்க அறிவாக அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைத்தார்கள். வேதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. அதாவது வேதத்தை படிப்பதன் பயன் யாருங்க? அதெல்லாம் நல்லா படித்தாளுங்க. இறைவனை காண்பது தான். ரைட்டுங்க, நல்லா இருக்கும். வேதத்தை படிப்பதன் பயன்
இறைவனை காண்பது தான். ரைட். வேதத்தில் ஏரோப்ளேன் பற்றி இருக்குது. ஏரோப்ளேனை பற்றி இப்போ படித்தோம்னா ஏரோப்ளேனை பார்த்துட முடியுமா? ஏரோப்ளேன் இருக்குமா? ஏரோப்ளேனை ஓட்டணும், முதல்ல அதை பற்றி படிக்கணும். கார் எடுத்துக்கிடுவோம், காரை பற்றி இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் எல்லாம் வேதத்தில் படிச்சுட்டா கார் வந்துடுமா முன்னால்? நீங்கள் பொய் காரு நீங்கள் புக்கில் படித்தாவே கார் வர மாட்டேங்குது. அப்புறம் இறைவன் எப்படி அப்போ நீங்கள் வேதத்தை படித்தால் வேதத்தின் மூலமாகத்தான் இறைவனை தெரிஞ்சுக்க முடியும். இறைவன் இப்போ நம்ம கோடி சூரிய பிரம்ம பிரகாசர் இறைவன், அவர் தான் பூரணர், அவர் தான் ஞான சூரியன். இப்படி வேதத்தை படித்தால் இறைவனை காணலாம். எப்படி? வேதத்தில் சொல்லப்பட்டதை வச்சு தான். அந்த இறைவன் வேற, அகத்துக்குள்ளே இருக்கிற இறைவன் வேற. நீங்கள் இறைவனை பற்றி இப்போ ஒன்றும் இல்லைங்க, 4 வேதங்களையும் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கார். ரைட்டுங்க, ஒப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த நாலேஜை வச்சு யமன் எல்லையில் யமனை மிகைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். 4 வேதங்களும் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தாலும் அதை வைத்து கொண்டு யமன் எல்லையில் ஒன்றும் மேய்க்க முடியாது. சரி, ஒரு அனந்தர் 64 தீட்சைகள் வாங்கியிருக்கார். அந்த 64 தீட்சையை வாங்கின ஒரு அனந்தரால் யமன் எல்லையில் அவரால் யமனை மேய்க்க முடியுமானா ஒன்றும் முடியாது. அதுக்கு தான் தெய்வம் இவர் 32 வருஷம் இவர் உபதேசம் வாங்கி 32 வருஷம் ஆச்சு. இவருக்கு உபதேசம் முடிந்ததா? இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ முடியும்? எப்போ அடக்கம் மாறாரோ அப்போ தான் முடியும். அப்போ உபதேச இரவு என்பது அந்த ஞான போதனைக்காக முதல் நாள். அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. எப்போ முடிவு? அந்த இறைவனை, தனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை, உள்ளுக்குள்ளே இறைவனோடு அடங்கும் போது தான் அந்த செயல் முடியுது. இப்போ அனந்தா தேவர்களுக்கு அது உபதேசம், நமக்கெல்லாம் போதனை. இப்போ உடல் இருக்குங்க, ஒரு கல்யாண விருந்தில் நல்லா மூக்கு முட்டை பசியாக இருக்கும். என்ன வேணா ஒரு வேளை அந்த சாப்பாட்டுக்கு அப்பா எனக்கு செமிக்கலை நைட்டு பசியாக இருந்ததுக்கு அல்லது மத்தியானம் பசியாக இருந்ததுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, எனக்கு நைட்டுக்கு வேணாம், அந்த அளவுக்கு தான் சொல்லலாம். அப்புறம் காலங்காத்தால் மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் என் மூக்கு முட்டை பசியாக இருந்தோமே. இந்த தூல தேகத்துக்கே நாம் ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள ஜீவதேகம் இருக்குது, இதுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். நமக்குள்ளே இருக்கிற ஜீவதேகத்துக்கு நாம் தினமும், அதுதான் வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. மெய்வழியைத்தான் தொடர்றோம், நாம் பொய் வழிக்கு போகிறோம்ல அப்படின்னா வேதத்தை தினமும் ஓத வேண்டும். ஓதல் என்பது பார்த்து படிக்கிறது இல்லை, மனப்பாடமாக படிக்கிறதுக்கு பேர் தான் ஓதுதல்ங்கிற வார்த்தை. கோயில்களில் ஓதுவாருங்கிறவர் பார்த்து படிக்க மாட்டார், ஒரு ஓரமாக உட்காந்து ஏதாவது சித்த நூலில் எடுத்து பாடிக்கிட்டு இருப்பார். ரைட்டுங்களா? அப்போ நாம் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு வேதம்னா நம்ம எழுத்தாலான வேதம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்து சில பேருக்கு வேதம் ஆசான் திருமேனி, இன்னும் சில பேர் இருக்காங்க வேதம் ஆசான் திருமேனின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வேதத்தை மட்டும் படிப்பேன், சாலைக்கு வர மாட்டேன். இதில் தான் எல்லாமே இருக்கே. இதுதான் ஆசான் திருமேனி எங்கள் வீட்டிலே இருக்குது. டெய்லி நாங்கள் இந்த வாக்கியம் படிக்கிறது மட்டும் பத்தாது, அதன் பிரகாரம் நடக்கணும். சரி, அதன் பிரகாரம் நடக்கணும்னா அதில் நம்மால் என்ன கடைபிடிக்க முடியுமோ அதை பின்பற்றினா போதும். நம்மால் என்ன கடைபிடிக்க முடியும் வேதத்தில் இருக்குங்க. நம்மால் என்ன முடியும்னு ஒன்று இருக்குது. நம்மால் என்ன முடியும் அதை நம்ம செஞ்சால் போதும். இப்போ பேசுகிறேன். இப்போ பேசுகிறதுல எதையெல்லாம் நான் பின்பற்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தான் படித்ததை விட அதிகம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அது அவன் ஜீவனில் களையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்பவனை ஜீவன் முத்தன் ஆகிறான். இப்போ பேசினா நம்ம படித்ததை பேசுகிறோம்.
நாம் உங்களை தேவரின் திருத்தூதுவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தை உய்விப்பான் வேண்டியே உண்ணுகிறீர்கள். நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கே. இப்போ வந்து பேசினா தூதராக வந்து தெய்வத்தினுடைய பெருமையை பேசுகிறோம். அப்படி நம்மால் என்ன முடியும்? நம்மால் என்ன முடியும்? அதை செஞ்சால் போதும். நம்மால் செய்ய முடியாததை தெய்வம் நமக்கு, அதுதான் நிறைய பேர் வேதத்தை படித்து குழம்பிக்கிறது. எப்படின்னு கேட்டுக்கோங்க. அந்த ஒரு வாக்கியம் இருக்குது. நிஷ்டை தவம் என்பது இரு வகைப்படும், 2 வகை. ஒன்று தூல ஞான நிஷ்டை, தூக்கும ஞான நிஷ்டை. தூல ஞான நிஷ்டை, சூக்கும ஞான நிஷ்டை 2 இருக்கு. இப்போ நாம பின்பற்றது தூல ஞான நிஷ்டை. அது என்ன தூல ஞான நிஷ்டை என்பது? குருவுக்கு ஒத்து செயல் பழகி வருவது. பாருங்க, வார்த்தை குருவுக்கு ஒத்து செயல் பழகி வருவது. எது வரைக்கும்? அடக்கமாறு வரைக்கும். நான் பழகிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. பழகிட்டு இருக்கோம். குருவுக்கு ஒத்து அவங்க சொன்ன சட்டதிட்டங்கள், கடமைகள், அதை பின்பற்றுவதற்கு பழகிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நாம் செய்ய முடியும். சூக்கும ஞான நிஷ்டை என்பது அகம்பாடுற்றோங்கும் சகஜ நிஷ்டை. இப்போ இதுவரைக்கும் வந்த ஞானிகள் தெய்வம் வரைக்கும் அந்த அகம்பாடுற்றோங்கும் சகஜ நிஷ்டையின் மூலமாகத்தான் ஞானம் பெற்றார்கள். நமக்கு அந்த பாதை இல்லை. இறைவன்னா யாருங்க? சும்மா கொடுப்பாருங்க, ஃப்ரீ, எதுனாலும் ஃப்ரீ. அப்படி கொடுத்தாதான் இறைவன். அப்படி கொடுத்துருக்கார், இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பூமி இடத்த வாங்குகிறோம், கொஞ்ச நாள் வச்சுருப்போம், அப்புறம் நல்ல ரேட்டுக்கு விற்றுடுறோம். ஆனால் இந்த பூமியை படைத்த இறைவன் நம்மக்கிட்ட யார்கிட்டையும் ஒத்த பைசா காசு வாங்கலை. உண்டா இல்லையாங்க? நாம் நல்ல இடத்த பிடிப்போம், நாம் காசாக்கிடுவோம். உண்டா? சரி. சுவாசிக்கிறதுக்கு காற்று இறைவன் படைத்து கொடுத்துருக்கார். ரொம்ப உயரத்தில் போனோம்னா அங்கே காற்று இல்லை. மனிதன் வாழணும்னு பூமியில் காற்று கொடுத்துருக்காரு. நமக்கு ஒளிக்க சூரியன், அப்புறம் சந்திரன், கடல். பூமி வந்து 70% கடல், 30% நிலம். அந்த 70% கடல் நீராவியாகி குளிர்ந்து காற்றின் மூலமாக அங்கேயே கடல்லையே மழை பெஞ்சால் நமக்கு ஒன்றும் பயன் இல்லை. அது காற்றால் வந்து பூமிக்கு வந்து இங்கே மழை பெஞ்சாதான் நம்ம நிலத்தில் இருக்கிற நமக்கு பயன். இது யார் செய்கிறா? அப்போ இறைவன் ஒவ்வொன்றையும் மனிதனுக்கு இனாமாக கொடுத்துருக்கார். அவர் எந்த காசும் வாங்கலை. இந்த தேகங்க ஐயறிவு விலங்கினம். நான் இந்த மாடு திங்கும் போது பார்ப்பேன். நம்ம அரசியல் இப்போ தாங்க கல் இல்லாமல் இருக்குது. முந்தி காலத்துலலாம் கல் வந்துடும். இப்போமெல்லாம் வந்து மாடர்ன் ரைஸ் மில்னு சொல்லி எல்லாம் இப்போ வந்து கல் பொறுக்க வேண்டிய வேலையே இல்லை. ஆமாம், மாடு திங்குதே, மண் இன்னெல்லாம் சேர்த்தானே திங்கும். என்னடா அது, நாம் மாடாக பிறந்து அப்படி தான் தின்னுருக்கு. ஆனால் நம்ம பாருங்க, அப்படி ஒரு இதாக இலையில் தட்டில் வச்சு அப்படி சுத்தமாக அதை வேறு கழுவி, தட்டெல்லாம் நல்லா கழுவி, இலையாக இந்த கழுவி பசியாடுறோம். அப்போ நமக்கு அந்த 6வது அறிவு கொடுக்கப்படுறதுக்கு 2 கை கொடுக்கப்படுது. இதெல்லாம் கொடுத்தது யார்? வாக்கறிவு, பேசுகிறோம். விலங்குக்கு இல்லை. அப்போ இதையெல்லாம் இறைவன் நமக்கு எதற்காக கொடுத்தார் என்றால் அவரை வணங்குவதற்கு. அந்த நற்றாளை பற்றி சொல்லும் பொழுது, சர்வத்திலும் நின்றாடும் குஞ்சித பாதத்தை ஏழ்நிலை கம்பமாய் மூவுலகும் ஊடுருவி நிற்கும் அப்படிங்கிற வார்த்தை கொடுப்பாங்க. அந்த இறைவன் நமக்கு கொடுத்த அறிவை இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? அழிஞ்சு போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நல்ல உலகத்தை, இறைவன் கொடுத்த இந்த உலகத்தை அனுபவிக்கிறார்கள். கடைசியில் அந்த கொடுத்தவரை மறந்தாச்சு, கொடுத்த பொருள்களை மட்டும் நல்லா அனுபவிச்சாச்சு. கடைசியில் எமன்ட்ட மாற்றம். அதுதான் அவன் இருக்கும் நரன் சொல்கிறாங்க. இறைவனையே அறியாதவர்களை நரன். ஏன்னா நரனாக பிறந்து நரகலோகத்தை நோக்கியே பயணப்படுறான்.
இறைவனை தேடுதல்ங்கிற செயலுக்கே வரலை. அதனால் எழுவை தோற்றுதலையும் சேர்க்கப்படலை. அப்போ அவனுடைய அறிவு எங்கே இருக்குன்னா நரகலோகத்தில் இருக்குது. நம்ம அறிவு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, நம்முடைய இக வேலையை பார்க்கும் பொழுது இகத்தில் இருக்கும். இப்போ தெய்வ நினைவாக இருக்கும் பொழுது இப்போ தான் அது மேலே சொர்க்கலோகத்தை போக்கி போகுது. தெய்வ வேதத்தை ஒரு இடத்துல கூட புரிஞ்சு படின்னு சொல்லலை. ஆனால் நிறுத்து படித்து பார், நிறுத்து படித்து பார். அவருடைய கணம் என்ன, உயர்வு என்ன, மேன்மை என்ன? படித்து தான் பார்க்க சொல்கிறேன். அதுதான் இன்னொரு வாக்கியத்தில் கூட, வேத சாஸ்திரங்களை படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியதில்லை, சர்வலோக சரணினை பற்றி நாம் போதிக்கும் போது உன்னுடைய அறிவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். ஆகவே எமது வார்த்தைகளை உன் காதில் நுழையும்படி செய்து கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியதை எல்லாம் அறிவிக்கும். இப்போ பேசுகிறேன்னா காதில் வாங்கணும் ஒரு காலத்தில், அது அறிவித்ததை உங்களுக்கு சேர்த்து பார்த்துக்கிறேன். அப்போ நாம் முதல்ல இதுதான், மாடு நல்ல திங்கும் ஒரு நிழலான இடத்துல அசை போடும். இதைத்தான் மனிதன் நாம் வேதத்தை விழுங்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் விளங்கும். விளங்குறதுக்கு தேடுதல் வேணும், படிக்கணும், 4 பேர் பேசுனதை கேட்கணும். அந்த ஆர்வம் இல்லைன்னா முடியாதுங்க. அதுதான் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். யமன்பதி எல்லையில் தெய்வமே அப்படின்னு அவங்கள வேண்டலைன்னா காப்பாற்ற மாட்டாங்க. அப்போ வேண்டுறதுக்கு தான் நம்ம நினைவை இப்போ இருந்து பழக்கி வச்சிடணும். அப்போ அந்த யமன்பதி எல்லையில் நாம் ஈஸியாக தெய்வ நினைவுக்கு போய்க்கிடுவோம். வேதத்தில் நமக்கு புரியாட்டியும் தெய்வத்துக்கு தெரியும். இந்த வேதத்தை நமக்குள்ள தெய்வம் இருந்து, ஆகா நம்ம வேதத்தை தான் படிக்கிறான், நம்மளை பற்றி தான் சிந்திக்கிறான் அப்படின்னு தெய்வத்துக்கு தெரியும். அப்போ அதனால தான் உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது, அதை உன் செவியில் வாங்கி. இந்த செவியில் வாங்கிங்கிறதுங்க, பொய்க்கல்வி கூட செவியில் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணவே முடியாதுங்க. பொய்க்கல்விக்கு வாத்தியார் சொல்லி கொடுக்கறத படித்து எழுத தெரியணும். நான் செவியில் வாங்கி ஏபிசிடி இசட் வரைக்கும் நான் வார்த்தையில் சொல்லிடுறேன், என் பிள்ளைக்கு எழுத தெரியாது பாஸ் பண்ணுங்கன்னா எந்த ஸ்கூலில் பாஸ் பண்ணி விடுவாங்க? ஐயா இந்த நீ எழுதணும், ஏ பி. அப்போ பொய்க்கல்விக்கு கூட காதில் வாத்தியார் சொல்லி கொடுக்குற காதில் வாங்குகிறோம், வாங்கி எழுதி கைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணி வர்றோம். ஆனால் பொய்க்கல்விக்கு அந்த தெய்வம் பெருங்கருணை பேருளாளன், நீ காதில் வாங்கு, ஒன்றும் படிக்க தெரில, ஒரு பிரச்சனையும் இல்லை, பேசுகிறத காதில் வாங்கு. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது, அதை உன் செவியில் வாங்கி அடுத்த வேலை செய்யணும், சிந்திக்கணும். வாங்கினதை சிந்திக்கணும். சிந்திச்சா தான் பேச முடியும். நீங்கள் இப்போ பேசுகிறேன்னா உள்ளுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கேன், எதை ஃபஸ்ட்டு சொல்லணும் எதை லாஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு ஒரு சிந்தனை கொண்டு வந்து தான் இப்போ பேச முடியுது. நாம் பேசினா தான் நாம் கரெக்டாக பேசுகிறோமோ தப்பாக பேசுகிறோமோங்கிறது தெரியும். நமக்குள்ளே தெய்வமும் இருக்காங்க, நமக்குள்ளே சைத்தானும் இருக்குது. நமக்கு வேதத்தை படித்து தப்பாக சொல்லி கொடுக்கறதுக்குன்னு சைத்தான் உள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அந்த சைத்தான் கேட்கும். சைத்தான் நமக்கு கேட்கும். என்னெல்லாம் கேட்கும்? ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும், அதெல்லாம் தொழுகை அது ஆற்றில் கரைத்த புலி. ஒரு சைத்தான் சொல்லும், இப்படி இருக்கே, நீ ஆதம் பாதத்தை தண்ணியில் அறிஞ்சியா, தொழுதியா? இல்லை, இப்போ நீ செய்கிற வணக்கமெல்லாம் ஆற்றில் கரைத்த புலி இப்படின்னு ஒரு சைத்தான் சொல்லும். ஆனால் தெய்வம்
எமக்கு பதிலாகவே எம் மக்கள் நெற்றிச் சுடிப்புடன் பூரியை வைத்து ஊதும் பொழுது அப்பொழுது வருவது எம்முடைய பரிசுத்த ஆவி, அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்குரியது. மகாகாரண தேகம் இறைவன் இருக்கிற இடத்துல தான் பரிசுத்த ஆவி இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியை உடல் வணக்கத்தின் மூலமாக யார் கையேந்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அந்த வணக்கத்துக்கே ஏன் அரை மணி நேரம் பாடுறதுன்னா, நாம் புற நினைவாக இருக்கிறோம். பாடல்களை கேட்டோம்னா நினைவு புற நினைவுங்கிறது அக நினைவாகும். அந்த அக நினைவில் இருந்து நம்ம கையேந்தி வணக்கம் பண்ணாதான் அந்த பரிசுத்த ஆவிகிட்ட இருந்து வர்ற அந்த தவப்பலனை நாம் வாங்க முடியும். வாங்கிறதுக்கு அந்த நினைவில் தானே வாங்குகிறோம். மகாகாரண தேகத்தில் இருக்கிற இறைவன் கொடுக்குற பரிசுத்த ஆவி, தெய்வம் கொடுக்குற பரிசுத்த ஆவி, நாம் ஜீவர்களாக இருக்கிற நம்ம மனம் அப்போ சித்தமாக இருந்து கையேந்தும் பொழுது அப்போ வாங்கிக்குது. நம்ம அப்போ நினைவு வெவ்வேறு நினைவாக ஒரு ஃபோன் வரும்போது ஃபோன் வந்துச்சு, யார் ஃபோன் அடிச்சிருப்பாங்க, இன்னார் ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னாங்களே அவங்க அடிச்சிருப்பாங்களோ, இப்படியெல்லாம் நினைத்தால் இங்கே வாங்க முடியாது. ஏன்னா இது நாம் வழிபடுற வணக்கம் அக வணக்கம், புற வணக்கமே இல்லை, அக வணக்கம். அந்த அக வணக்கத்துக்கு நினைவானது புற நினைவுலேருந்து அக நினைவாகணும். அக நினைவுக்குத்தான் அரை மணி நேரம் முன்னால் பாடல் படித்து நம்ம புற நினைவை அக நினைவாக ஆக்குறாங்க. அப்போ நம்ம சைத்தான் ஐயா தெய்வம் எடுத்து வச்சாங்க ஒரு வணக்கம், அது மெய்யான வணக்கம். ஞானிகளெல்லாம் தவம் செய்து அங்கே அந்த மகாகாரண தேகம் போய் பெற்ற அந்த தவத்தை நமக்கு இனாமாக இந்த பூலோகத்தில் இருக்கிற நமக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இந்த தூலமாகியம், இந்த வேதமாகிய தூலம் நினைவு கையேந்துனா கொடுக்குறாங்கங்க. எதையும் விட வேணாம், மனைவி மக்கள் பணம் சொத்து பத்து எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் எல்லா ஞானியும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போய் பெற்றார்கள், இல்லது பெறவே முடியாது. ஏன்னா நினைவு அதில் இல்லை இருக்குது. ஆகவே இந்த கலியுக கடைசியில் இறைவன் தான் அவதாரம் செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம், அவர்கள் நமக்கு எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கல, அவங்களுக்கு சும்மா யாரும் கொடுக்கல. அவர்கள் பசி எடுத்து குடல் கருகை எலும்பு இழக பாடுபட்டு தான் தவத்தை பெற்றார்கள். அந்த தவத்தை கையேந்துபவர்கள் அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே வேதம் என்றாலும் சுருதி என்றாலும் ஆகமம் என்றாலும் மறை என்றாலும் அதற்கு வேதம் என்ற எழுத்தாலான வேதம் ஒன்று அர்த்தம் இருக்குது, வேதம் ஆசான் திருமேனி என்ற ஒரு அர்த்தம் இருக்குது, வேதம் என்பதற்கு தேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. நம்முடைய தேகம் இருக்கும் வரை தெய்வனுடைய வேதத்தை ஓதி அவர்களுடைய நினைவாக இருந்து நாம் எல்லோரும் மேலாம்பரமான 4ஆம் பதத்தை பரமபதத்தை அடைவோமாக. முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.